மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டு தொடர்பான அறிவிப்புகள் ஏதும் இல்லை எனவும், தமிழ்நாட்டை இந்த நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு புறக்கணித்திருப்பதாகவும் அறிவித்து வரக்கூடிய 27ஆம் தேதி மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் திமுக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்ற ஒரு அறிவிப்பு தற்பொழுது திமுகவினுடைய தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை தொடர்பான வெளியிடப்பட்டிருக்கூடிய இந்த அறிக்கையில நாட்டினுடைய வளர்ச்சியை அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை சில மாநிலங்களுக்கு மட்டும் கொடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அறிக்கையில மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி, தமிழ்நாடு சந்தித்த 2 தொடர் பேரிடர் இழப்புகள் ஆகியவற்றுக்கு நிதி வழங்கிட வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த கோரிக்கையில் முற்றிலுமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் புறக்கணித்திருப்பதாகவும், சில மாநிலங்களுக்கு மட்டும் பேரிடர் நிதி அள்ளி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மாற்றாம் தாய் போக்குடன் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து வரக்கூடிய ஜூலை 27ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை காலை 10ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பானது திமுக தலைமை கழகம் சார்பாக இந்த அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது.